வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்டியில் மல்டி பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது பிஎஸ்என்எல், ரயில்வேர், டிக் ஃபைபர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிராட்பேண்ட் கனெக்ஷனை இன்புட் பண்ணி சிங்கிள் கோரில் அதை அவுட் எடுத்து கஸ்டமர் எண்டில் எப்படி ரவுட்டரில் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பிஎஸ்என்எல் இன்புட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது, ரைட் சைடு இருக்கிறது டிக் ஃபைபரையும் ரயில்வேரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த 3 பேட்ச் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்டியிலேருந்து அவுட் எடுத்து கஸ்டமர் எண்டில் ரவுட்டர் போட்டிருக்கிறோம். இந்த பேட்ச் கார்டு வந்து டெஸ்ட்டுக்காண்டி நம்ம கஸ்டமருக்கு போகிற பவரில் 98க்கு 2 கப்ளர் போட்டு 2 பேட்ச் கார்டு 2 பான்லேயுமே அடித்து வச்சுருக்குறோம். எதுக்கு அப்படின்னா, கஸ்டமர் எண்டில் ஏதாவது மோடம் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் ரூம்லே போட்டு அந்த மோடத்தை டெஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது WC EDFA 16 போர்ட்டு 19 DPM. இதுதான் நம்ம கண்ட்ரோல் ரூம்குள்ளே செட்டப்பு. இப்போ நம்ம ஓஎல்டியிலேருந்து சிஸ்டத்துக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓஎல்டியிலேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லேன் ஐபி அட்ரஸை நம்ம ஸ்டாட்டிக் ஐபியை மாற்றணும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபி அசைன்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறது தான் ஓஎல்டிக்குள்ளே ஹோம் இன்டர்ஃபேஸு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்டி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து ஓஎல்டிக்குள்ளே நேமு, இது வந்து ஓஎல்டிக்குள்ளே டிவைஸ் மாடல், அதாவது ஜிபானா இபானா அப்படிங்கிற டிவைஸ் மாடலு. இந்த ரன்னிங் டைம்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா நம்ம ஓஎல்டி ஆன் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, அதாவது எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஓஎல்டி ஆன் ஆகி 22 மணி நேரம் 21 நிமிஷம் 53 செகண்டு ஆகிருக்குது. அதாவது நேற்று கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தது, அதனால தான் ஓஎல்டி ஆஃப் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதான் உங்களுக்கு டைம் கம்மியாக காட்டுது, மற்றபடி வரணும்ல. அதே மாதிரி மேலே பான் 1லேருந்து பான் 8 வரை கொடுத்துருக்குறாங்க, GE 1லேருந்து GE 8 வரை கொடுத்துருக்குறாங்க. இந்த பான் 1லேருந்து பான் 3 வரை க்ரீன் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா நம்ம பவர் அவுட் எடுத்து கஸ்டமர் எண்டில் ரவுட்ரு போட்டிருக்குறோம். அதே மாதிரி GE 1ம் GE 2ம் க்ரீன் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்குள்ளே இன்புட்டை ஓஎல்டியில் இன்புட் பண்ணியிருக்கிறோம். இந்த GE 1ல் பிஎஸ்என்எல் இன்புட் பண்ணியிருக்கிறோம், GE 2ல் டிக் ஃபைபரையும் ரயில்வேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரே கோரில் இன்புட் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரே கோரில் இன்புட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கண்ட்ரோல் ரூமில் இருந்தே சுவிட்ச் மூலமாக 2 பிராட்பேண்டையுமே மிக்ஸ் பண்ணி நமக்கு அவுட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அதை டைரெக்டாக ஓஎல்டியில் இன்புட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம GE 3 GE 4ல் வேறு பிராட்பேண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் GE 3ல் ஏர்டெல்லோ, GE 4ல் ஜியோவோ, GE 5ல் கேத்வேயோ, அப்படி டிஃப்ரெண்ட்டான பிராட்பேண்ட் நம்ம கொடுக்குறோம்னு வைங்க. இந்த 8 பான் இருக்குதுல்ல, இந்த 8 பான்லேயுமே மிக்ஸ் ஆகி ஒரே கோரில் நமக்கு அவுட் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த பான் 1ல் இருக்கிற ஒரு கஸ்டமரு பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம பிஎஸ்என்எல் பிராட்பேண்டை GE 1ல் கொடுத்துருக்குறோம். இந்த கஸ்டமர் எண்டில் போடக்கூடிய ரவுட்டருக்கு நம்ம பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம இந்த ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகும். சேம் டைம் நம்ம இதில் இன்புட் பண்ணியிருக்கிற ரயில்வேரு, டிக் ஃபைபருக்குள்ள பவருமே ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் மோடம் வந்து பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த பான் 2ல் இருக்கிற கஸ்டமர் வந்து ரயில்வேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம ரயில்வேர் வந்து GE 2, அதாவது ஜிகாபிட் 2 2வது இன்புட் போர்ட்டில் நம்ம ரயில்வேரையும் டிக் ஃபைபரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கஸ்டமருக்கு நம்ம ரயில்வேருக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரயில்வேர் இன்டர்நெட்டு கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம எல்லா பிராண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரே கோரில் அவுட் எடுக்கிறதுக்குரிய டீட்டெயிலு. இப்போ நம்ம ஓஎல்டியிலேருந்தே கஸ்டமர் எண்டுக்கு போகாமல் அந்த ரவுட்டரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ONU கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போர்ட் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த கஸ்டமருக்குள்ள ரவுட்டர் எந்த பானில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு 3வது பானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ரவுட்டர் போடும்போது எப்போவுமே அந்த ரவுட்டர் வந்து லாஸ்ட்டாக தான் அப்டேட் ஆகும்.
அதனால் இப்போ நான் லாஸ்ட்டில் இருக்க கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவுட்ரு வந்து ஆன்லைனில் இருக்குதா ஆஃப்லைனில் இருக்குதா அப்படிங்கிற ஸ்டேட்டஸுமே இதில் ஷோ ஆகும். ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிகர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரவுட்டரில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோமோ அதே டீட்டெயில் எல்லாமே இந்த ஓஎல்டிலையுமே ஷோ ஆகும். இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் படி நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் எண்டுக்கே போகாமல் ரவுட்டர்லேருந்தே அந்த மோடத்தை கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண மோடத்தை எப்படி பைண்ட் பண்ணி இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஓஎல்டிலேருந்து கான்ஃபிகர் பண்ண உடனே அந்த கஸ்டமருக்கு இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகாது. இப்போ அவங்க என்ன பிராட்பேண்ட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதுபடி நம்ம ஓஎல்டிலேருந்து பைண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கஸ்டமருக்கு இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா டிபி லிங்க் ரவுட்டர் ரிவ்யூ வீடியோவில் ஒரு கஸ்டமர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருக்காது. என்ன அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கேட்காமலே நம்ம இன்டர்நெட்டு ப்ரோக்ராம் பண்ணால் கனெக்ட் ஆகுமா, கான்ஃபிகரேஷன் பண்ணால் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ரவுட்டர்னாலும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஆனால் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட அவங்க சைடில் ஓஎல்டியில் நீங்கள் என்ன பிராட்பேண்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுபடி பைண்ட் பண்ணால் மட்டும்தான் இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகாது. இப்போ நம்ம அதை எப்படி பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரொஃபைல் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைண்ட் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ இதில் மேலே அந்த கஸ்டமருக்குள்ள மோடம் எந்த பானில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3வது பானில் இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால் 3வது பான் கொடுத்துருக்குறோம். இதில் கடைசியாக இருக்கிற மோடத்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மோடம் வந்து இப்போ நமக்கு பிஎஸ்என்எல் கான்ஃபிகரேஷனில் பைண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த கஸ்டமரை வந்து ரயில்வேரோ டிக்கோ என்ன பிராட்பேண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பிராட்பேண்டுக்கு நம்ம எப்படி பைண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டிக் ஃபைபர் ரயில்வேரு அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நம்ம இந்த மோடத்தை டிக்கில் கொடுத்துட்டு கமிட் கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுட்டர் வந்து டிக் ஃபைபருக்குள்ள ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி ரயில்வேரை கிளிக் பண்ணிவிட்டு கமிட் கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுட்டர் வந்து ரயில்வேருக்குள்ள ப்ரோக்ராம் படி சேவ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கஸ்டமர் எண்டில் பண்ண முடியாது, சர்வீஸ் ப்ரொவைடர் எண்டில் தான் பண்ண முடியும். அதனால தான் நம்ம நீங்கள் கஸ்டமர் எண்டில் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தாலுமே சர்வீஸ் ப்ரொவைடர் எண்டில் அந்த ஓஎல்டிலேருந்து ரவுட்டரை பைண்ட் பண்ணலை அப்படின்னா இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகாது. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அந்த ரவுட்டருக்கு ஆர்எக்ஸ் பவர், அதாவது ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ஓஎன்யூ கான்ஃபிகரேஷனில் மேலே ஓஎன்யூ ஆப்டிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கஸ்டமருக்குள்ளேயே ரவுட்டர் வந்து எந்த பானில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம 3வது பானே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் பவர் அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த பேஜ் வந்து பிளாங்க் ஆகிட்டு வர்ற ரீசன். இந்த ஆர்எக்ஸ் பவர் அப்படி இருக்கிறது தான் நம்ம கஸ்டமர் எண்டில் கொடுத்துருக்குற ஆப்டிக்கல் பவர். இதையுமே நீங்கள் கஸ்டமர் எண்டுக்கு போகாமல் ஓஎல்டிலேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ரவுட்டரை நீங்கள் எந்த பானில், அதாவது 1லேருந்து 8 வரை இருக்க பானில் எந்த பானில் நீங்கள் போட்டாலுமே அந்த ரவுட்டர் வந்து நம்ம ஒரு டைமே இந்த பைண்ட் ப்ரொஃபைலில் போய் பைண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே இப்போ நம்ம புதுசாக ஒரு ரவுட்டரை அந்த பானில் இன்புட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாகவே அந்த ரவுட்டர் வந்து டிக்குக்கோ ரயில்வேருக்கோ பிஎஸ்என்எலுக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே பைண்ட் ஆகிரும். அது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஓஎன்யூ ப்ரீ கான்ஃபிகர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எந்த பானில் அந்த பிராண்டு தகுந்த மாதிரி நம்ம ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3வது பான் செலக்ட் பண்ணிக்கலாம். 3வது பானில் இந்த லைன் ப்ரொஃபைல்னு சொல்லி இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரயில்வேர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3வது பானில் போடுற கஸ்டமருக்குள்ள ரவுட்டர் எல்லாமே, புதுசாக போடுற ரவுட்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரயில்வேர் நெட்வொர்க்குக்கு பைண்ட் ஆயிரும். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸு. மற்றபடி இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.